Hi everyone. So in the problem என்ன கொடுத்திருக்காங்க வாங்கன்னு பார்ப்போம். A concave shaving mirror has a radius of curvature of 35 cm. It is positioned so that the image of a man's face is 2.5 times the size of the face. How far is the mirror from the face? இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு கான்கேவ் ஷேவிங் மிரர் இருக்கு. அதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? ஆரோட வேல்யூ 35 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ அங்கே ஃபேஸ்ல இருந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் தள்ளி வச்சிருக்காங்க. அப்படி தள்ளி வச்சிருக்கும் போது முதல்ல இருந்தோட இப்போ எவ்வளோ தூரம் மேக்னிஃபை காமிக்குதான்? எம்மோட வேல்யூ 2.50 டைம்ஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ ஹவு ஃபார் இஸ் த மிரர் ஃப்ரம் த ஃபேஸ்? அப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம யூவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. நம்ம கொடுத்துருக்கிறது ஆர் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்பவுமே என்ன தேவைன்னா மிரர் ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்றதா இருந்தா நமக்கு எஃப்ஓட வேல்யூ தேவை. சரியா? ஸோ எஃப்க்கும் ஆருக்கும் நமக்கு ஒரு தெரிஞ்ச ரிலேஷன் இருக்கு. என்ன இருக்கு? எஃப் ஈக்குவல் டு ஆர் பை 2. சரியா? நமக்கு ஆர் எவ்வளோ இருக்கு? 35. ஸோ 35 விட்டு என்ன வந்துடும்? 17.5 சென்டிமீட்டர். சரியா? ஸோ எனக்கு அகைன் இப்போ என்ன தெரியும்? எனக்கு மிரர் ஈக்குவேஷன் தெரியுமா? மிரர் ஈக்குவேஷன் என்னது? 1/f ஈக்குவல் டு 1/v பிளஸ் 1/u. இதுதான் மிரர் ஈக்குவேஷன். சரியா? அகைன் எனக்கு மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா என்ன தெரியும்? m ஈக்குவல் டு மைனஸ் v பை u. சரியா? இந்த ஈக்குவேஷன்ல எனக்கு v வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்? v ஈக்குவல் டு மைனஸ் mu அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ இந்த வியோட வேல்யூ எடுத்துட்டு போய் இந்த மிரர் ஈக்குவேஷன்ல போய் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சரியா? சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? 1/f ஈக்குவல் டு 1/u மைனஸ் 1/muன்னு வரும். சரியா? இது ரெண்டுலையுமே இருந்து நான் 1/u காமனா எடுக்க போறேன். அப்போ 1/u காமனா எடுத்துட்டா என்ன இருக்கும்? 1 மைனஸ் 1/mன்னு சொல்லி வரும். சரியா? ஸோ ஓகே, அப்போ 1/f ஈக்குவல் டு 1/u இன்ட்டு 1 மைனஸ் 1/m. இப்போ என்ன பண்ண போறேன்? யூவையும் எஃப்ஐயும் கிராஸ் பண்ண போறேன். சரியா? யூ இங்கிட்டு வரும்போது மேலே வரும். அப்போ என்ன வரும்? யூ ஈக்குவல் டு எஃப் இங்கே டினாமினேட்டர் இருக்கிற நியூமரேட்டர்ல வரும். எஃப் இன்ட்டு 1 மைனஸ் 1/mன்னு சொல்லி வரும். அப்படின்னா டேரக்டா ரெசிப்ரோக்கல் எடுக்கதான் நினச்சிக்கோங்க. சரியா? இது ரெண்டுக்கும் ரெசிப்ரோக்கல் எடுக்க போறோம். ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா இந்த வேல்யூ தான் வரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்? இப்போ எனக்கு எல்லா வேல்யூஸ் தெரிஞ்ச வேல்யூஸா இருக்கா? எஃபோட வேல்யூ என்னது? 17.5. 1 மைனஸ் 1/mோட வேல்யூ எவ்வளோ? 2.5. சரியா? நீங்க 2.5க்கு அகைன் எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணாலும் சரி, ஷார்ட் சொல்லணும்னா 2.5ங்கிற ஆக்சுவலா என்னது? 10/4ஓட வேல்யூ. சரியா? ஸோ என்ன பண்ணிக்கலாம்? 1 மைனஸ் 1/10/4ன்னு வரும். இந்த 4 மேலே வந்துச்சுன்னா இங்க இருக்கும். அப்போ 1 மைனஸ் 4/10. ஸோ அகைன் என்ன பண்ண போறேன்? எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 10 minus 4/10 இருக்கும், which will be equal to 6/10, which will be 0.6. அப்போ என்ன பண்ணணும்? 17.5 into 0.6. ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 10.5 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.